ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல ஃபோர்த்து சம். ஓகே, ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம். சரியா? நல்லா கவனிங்க. ஃபார் த செக்டர் வித் கிவன் மெஷர்ஸ் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க். ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட லென்த் ஆஃப் த ஆர்க் கேட்டிருக்காங்க, அடுத்தது ஏரியா ஆஃப் த ஆர்க் கேட்டிருக்காங்க, அடுத்தது பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. 3 கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் சம்ல நமக்கு என்ன கிவன், எங்கெல்லாம் டிகிரி கொடுத்துருக்காங்களோ, இங்க பாரு டிகிரி கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா நீங்க அது என்னன்னு எடுத்துக்கணும்னா டீட்டான்னு எடுத்துக்கணும். சரியா? டீட்டான்னு எடுத்துக்கணும். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, லென்த் ஆஃப் த ஆர்க் கேட்டிருக்காங்களா, எடுத்து எழுதுங்க. லென்த் ஆஃப் தி ஆர்க். இதோட ஃபார்முலா என்ன? ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும்பா. ஓகே, ஃபார்முலா என்ன? தீட்டா டிவைடட் பை 360 இன்டூ 2 பை ஆர். இதுதான் லென்த்தோட ஃபார்முலா. சரியா? இந்த ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஆர் சாரி இந்த பை இருக்குல்ல, இந்த பையை என்னன்னு எடுத்துக்கணும்? 3.14 எடுத்துக்கணும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? தீட்டா ஃபர்ஸ்ட் சம்முக்கு தீட்டாவோட வேல்யூ என்ன? 45. இந்த 45 அப்படியே எடுத்து போடுங்க. அடுத்தது கீழே 360 இருக்கு, இன்டூ 2 இன்டூ பை இருக்கிற இடத்துல என்ன போட சொல்லியிருந்தாங்க? 3.14 இன்டூ ஆர் இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 16. இவ்வளவுதான் சிம்பிள். இப்போ இதுக்கு அப்புறம் கேன்சல் பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இங்க பாரு, இந்த 16ம் 36ம் பார்த்தோன்னே சொல்லிடலாம். 4 டேபிள்ல வருதா? ஸோ 4 டேபிள்ல 16 4 டைம்ஸ், 36 9 டைம்ஸ், பக்கத்துல ஒரு 0 இருக்குல்ல, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த 45ஐயும் 90யும் பார்த்தோன்னே சொல்லிடலாம். 45ல 1 டைம், 90 2 டைம்ஸ். ஆமாவா? கொஞ்சம் அந்த டேபிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஓகேவா? ரைட். ஏன்னா 45 டேபிள்ஸ் எனக்கு தெரிலனாலும் கூட நான் இதை பார்த்தோன்னே 45 + 45 19 தெரிஞ்சிருவேன். அதுவாச்சும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? டக்குன்னு கொஞ்சம் பார்த்தோன்னே சால்வ் பண்ண தெரிஞ்சிங்கன்னா இதெல்லாம் ஈஸி. ரைட். அடுத்தது இது 1 டைம் 2 டேபிள்ல, இதுவும் அகைன் 1 டைம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 3.14 இன்டூ 4. ஆமாவா? ஸோ 4 4s are 16, மிச்சம் 1 4 1s are 4 + 1 5, ஸோ 12. 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. எனக்கு கிடைச்ச ஆன்சர்ல இருந்து நான் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருவேன். அவ்வளவுதான். இது கிளியரா இருக்கா? ஓகே. அடுத்து ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ஆர்க். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் தி ஆர்க்கோட ஃபார்முலா தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஓகே, பை ஆர் ஸ்கொயர். இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்? தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 45 போட்டுக்கோங்க. ஓகே, அதே தான் 360 இன்டூ பை இருக்கிற இடத்துல 3.14, ஆர் இருக்கிற இடத்துல 16. அதை நான் 2 தடவை போட்டுப்பேன். ஸோ சேம் போன தடவை சால்வ் பண்ண மாதிரியே தான். 4 டேபிள்ல 16 4 டைம்ஸ், இங்க 90 டைம்ஸ். ஸோ இங்க 1 டைம், இங்க 2 டைம்ஸ். அகைன் அடிச்சிங்கன்னா 2 டேபிள்ல இது 8 டைம்ஸ். ஸோ மிச்சம் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஆல்ரெடி 3.14ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆமாவா? அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இன்டூ 8 பண்ணீங்கன்னா ஆன்சர் 8 6 are 48, மிச்சம் 4, 8 5s are 40, 44, மிச்சம் 4, 8 2s are 16, plus 4 20, so 10. ஓகே, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 100.48. ஸோ ஆன்சர் முடிஞ்சதா? ஓகே. இது அடுத்தது லாஸ்ட்ல பெரிமீட்டர். ஓகே, பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு L + 2R. இதுதான் அதோட ஃபார்முலா. ஓகே, L + 2R. Lன்றது என்னது? நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். 12. இங்க பாருங்க, Lன்றது லென்த். இப்பதானே கண்டுபிடிச்சோம் லென்த். 12.25 சாரி 12.56 கண்டுபிடிச்சு வச்சிருந்தோமா? ஸோ அதே தான் இங்க போட்டோம். ஸோ 12.56 + 2 இன்டூ ஆர்ன்றது என்னதுங்க? 16 கொடுத்துருந்தாங்களா? அவ்வளவுதான். ஸோ அப்போ 12.56 இன்ட்டு சாரி 12.56 + 16 இன்டூ 2 என்ன? 16 இன்டூ 2. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்டூ 2லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். 32. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? இது எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்றேன். நிறைய பேர் ஆடிஷன்ல தப்பு பண்றீங்க. இங்க பாரு,
இந்த 32க்கு புள்ளி எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்ப போடுங்க. 12.56. இப்ப இந்த 32 இருக்குல்ல, அந்த புள்ளியை ஃபர்ஸ்ட் வைங்க. புள்ளிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தானே இந்த 32 இருக்கு. அப்போ இந்த 32வை லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் எழுதணும். மிச்சம் இருக்கிறதுல 0 போட்டுக்கணும். ஓகே, இப்போ ஆட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். இதுதான் ஆன்சர். ஸோ பெரிமீட்டருக்கு 44.56, அடுத்தது ஏரியாக்கு 100.48, அடுத்தது லென்த்துக்கு 12.56. ஓகே, ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் இதுக்கு யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இதுக்கு யூனிட்டும் எழுதி வச்சுக்கணும். ஓகே, நமக்கு யூனிட் ரெடி. இப்போ ஃபர்ஸ்ட் பெரிமீட்டருக்கு எப்படி யூனிட் எழுதுறதுன்னு பாருங்க. எனக்கு கொடுத்திருக்கிற ரேடியஸ் என்ன யூனிட்ல இருக்கு? சென்டிமீட்டர்ல இருக்கா? அப்ப சென்டிமீட்டர்னு போடுங்க. ஓகே, கண்டிப்பா யூனிட் எழுதணும். யூனிட்டுக்கு மார்க் இருக்கு. அடுத்தது ஏரியாவுக்கும் என்ன, இங்க பாருங்க, ஏரியாவுக்கு நல்லா கவனிங்க. என்ன யூனிட் இருக்கு? சென்டிமீட்டர் இருக்கு. அதுக்கு மேல ஸ்கொயர் போட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது லென்த்துக்கு. லென்த்துக்கு என்ன யூனிட் இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க. சரியா? ஏரியாவுக்கு மட்டும் அது கூட ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சதாக்கண்ணா? அந்த 3 யூனிட் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம் புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குவா, அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.